அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தோல்ல உண்டாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ். ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தோல் சம்பந்தமான பிரச்சனையா மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன, இதற்கான ஒரு கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சொரியாசிஸ் அப்படிங்கிறது பரம்பரை காரணமாகவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பேலன்ஸ்டாக இல்லாதனாலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரம்பரை காரணமாக நம்மளுடைய டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றங்கள், இந்த டிஎன்ஏ மாற்றங்களால் நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுது. இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம உடம்புல இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் உடலுக்குள்ளே ஒரு கிருமி வருது, ஒரு சளி பிடிக்கும் பொழுது நமக்கு உடம்புக்குள்ளே ஒரு கிருமிகள் வருது அப்படின்னா அதை தாக்கி அதை செயலிழக்க வச்சு உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அன்றாடம் உண்டாகக்கூடிய வளர்சிதை மாற்ற கழிவுகள், அதே மாதிரி அந்த நாள் முடிஞ்ச செல்கள், அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச செல்கள், இதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி வெளியே அனுப்புறது தான் இந்த இம்யூன் செல்களோட வேலை. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல கேன்சர் செல்கள்லேருந்து நிறைய கிருமிகள் வரைக்கும் நம்ம உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செயலிழக்க வச்சு வெளியேற்றக்கூடிய இந்த வேலையை தான் செய்யும். ஆனால் சில காரணங்களால் நம்ம டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றங்களோ, இல்லை அளவுக்கு அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுதோ, இல்லை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மருந்துகளோட பக்க விளைவாகவோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள், வைரஸ் சமநிலை இல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக தூண்டப்படுதல், இல்லை ஒரு சரியான பேலன்ஸ் இல்லாத நிலை இருக்கும்போது கிருமிகளுக்கு பதிலாக நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய செல்களையோ, இல்லை மூட்டுகளில் உண்டாகக்கூடிய செல்கள், தோலில் உண்டாகக்கூடிய செல்கள், இல்லை மூளையில் உண்டாகக்கூடிய செல்கள், இரத்த செல்கள், இதெல்லாத்தையும் தாக்கி அழிக்கும் பொழுது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய தன் எதிர்ப்பு நோய் உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் நம்ம தோல் செல்களை தாக்கி அழிக்கும் போது அந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஸோ இந்த நோய் உண்டாகும் போது நம்மளுடைய தோல் செல்கள் இயல்பாக 28 நாள்லேருந்து 30 நாளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படணும். நம்ம மேலே இருக்கக்கூடிய தோலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி புதுப்பிக்கப்படும். ஆனால் இந்த ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகும் பொழுது 3-4 நாளுக்கு ஒரு முறை புதிய செல்கள் உருவாகும். அந்த மாதிரி உருவாகக்கூடிய புதிய செல்களுமே முறையாக மெச்சூர் ஆகி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாததுனால நிறைய நமக்கு தோல் செல்கள் உருவாகும். அந்த தோல் செல்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம ஸ்கின்ல தேக்கம் அடைஞ்சு அதுதான் நமக்கு ஸ்கேலிங் மாதிரி செதில் மாதிரி உதிரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நமக்கு தோல் பகுதிக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டமும் போகும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு காயின் ஷேப்பில் இருக்கக்கூடிய லீஷன் சொல்லலாம். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கேலிங்கை ரிமூவ் பண்ணால் சின்னதாக ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங் மாதிரி ஒரு சின்ன ரத்த கசிவு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சோரியாசிஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிகுறிகள். ஸோ கூடவே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நகங்கள் நல்லா தடிமனாகி சொத்தையாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் வலி வீக்கம் உண்டாகிறது. இந்த மாதிரி நிலையும் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி சொரியாசிஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு முறையும் காலநிலை மாற்றங்கள், முக்கியமாக அந்த குளிர்காலம் வர்றது, ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் வெப்பம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில், முக்கியமாக டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகரிக்கும். மற்ற காலகட்டங்களில் என்னுடைய ஸ்கின் நல்லா நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையோட தீவிரம் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்துறதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதாவது நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஸோ அது 1 டே ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குன்னா ரெகுலராக நைட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீடாக்ஸ் சூர்ண மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை நமக்கு ரொம்ப
எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படின்னா 1 வாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடலோட தன்மையை பொறுத்து மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு அதை பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம தோலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆவியில் வேக வச்ச கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா சொரியாசிஸில் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து இருக்கும். ஸோ அதனால் அதற்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கூடவே வந்து நம்ம குடசப்பாலை, அமுக்கரா சேர்ந்த கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த குடசப்பாலை அப்படிங்கிறது நல்ல ஒரு கசப்பான ஒரு மூலிகை. ஸோ இந்த கசப்பான மூலிகை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல பித்தம், கஃபம் இது 2த்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. ஸோ இது முக்கியமாக சொரியாசிஸில் நம்மளுடைய செல்கள் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைகிறது, அந்த வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த குடசப்பாலைக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சொரியாசிஸோட தீவிரம் அதிகமாகிறத வந்து இது குறைக்கும். அடுத்ததாக அமுக்கரா. ஸோ அமுக்கரா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்மளுடைய மனதுக்கு நல்ல அமைதியான ஒரு நிலையை வந்து கொடுக்கக்கூடியது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இது வந்து ஒரு அடாப்டோஜெனிக் ஹர்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து வாதம், கஃபம் இது 2யுமே வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோல் செல்கள் வந்து முறையாக அந்த ஒரு 28 நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த சைக்கிள் வர்றதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குடசப்பாலை, அமுக்கரா சேர்ந்த டீ எப்படி தயாரிக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சொரியாசிஸை சரி செய்யக்கூடிய சொராசிட் கஷாயம். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். குடசப்பாலை, இதனுடைய இந்த பட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது கூட அமுக்கரா சூர்ணம். ஸோ அமுக்கரா வந்து தனி அமுக்கரா நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குடசப்பாலை, அமுக்கரா இது 2யும் வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டீ வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் தேன் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த டீ வந்து நம்ம ரெகுலராக காலை ஒரு வேளை நம்ம வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ஒரு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம். இந்த டீ உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து சொராசிஸ் டேப்லெட்டாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. ஸோ அந்த டேப்லெட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். தோலில் உண்டாகக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான இந்த சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ்க்கு என்னென்னலாம் வந்து காரணம், இதற்கான அறிகுறிகள்லாம் வந்து என்ன, இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அது கூட டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, இது கூட தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கூடவே இந்த கஷாயத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக விடுபடலாம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.